ஏன் மீனே வாங்கிட்டு வாங்க. போன வாரம் தான் சிக்கன் சாப்பிட்டோமே. ஆ, மீன் வறுக்கிற மாதிரி ஏதாவது, வறுத்து குழம்பு வைக்கிற மாதிரி ஏதாவது மீன் வாங்கிட்டு வாங்க. ம், ஆமாம் ஆமாம். ம், மீன் நல்ல பெரிய மீனாக கிடந்துச்சு. நல்ல மீனாக தான் இருக்குது. நல்ல பெருசு, நல்ல பெரிய மீன். கட்லா மீன். ம், எவ்வளவு கிலோ? துள்ளுக்கண்டை நல்லா தான் இருக்குது. நல்லா வறுக்கலாம். 240 ரூபாயா. ம், அங்கேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது பெருசாக இருக்குது, கட் பண்ண முடியாதுன்னு. சரி சரி. வறுத்துட்டு குழம்பு தானே வைக்க போறீங்க? வறுத்துட்டு குழம்பு வைக்க போகிறேன். பாப்பாவுக்கு 4 பீஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். குழம்பு வச்சுக்க வறுத்துக்கன்ட்டு. சரி. இந்த மாதிரி கொஞ்சம் குழம்புக்கு கொடுத்துட்டு இதில் ஒரு 5-6 பீஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி. இப்போ சுத்தம் பண்ணி நம்ம குழம்பு வச்சுட்டு வறுத்துவோம். வேணா முட்டை கிட்ட வேணா வாங்கிக்கலாம். சரித்த. இங்கே பாருங்கள், இந்த புளியை கரைச்சிக்குவோம். ஏன்னா நம்ம நாட்டு மீன், அதனால் நான் கொஞ்சம் தான் மீன் எடுத்துருக்குறேன். அதனால் நான் இப்போ கொஞ்சமாக தான் புளி கரைக்கிறேன். இப்போது கொஞ்சம்னா இது ஒரு 100 புளி இருக்கும். இதை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான மிளகாத்தூளை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பாருங்கள், நல்லா 1 ஸ்பூனு, நல்லா பெரிய ஸ்பூனு. இங்கே பாருங்கள், 1.5 ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன். பத்தெல்லாம் இன்னமும் போட்டுக்குவோம். மல்லித்தூள் கம்மியாகவே போட்டாலே போதும். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் தக்காளி எண்ணெயில் போட்டு வதக்க மாட்டேன். நான் இதிலே போட்டு கரைச்சி விட்ருவேன். இவ்வளோ உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம போய் குழம்பை தளிச்சு விட்டுடலாம். நாட்டு மீன் தின்னு நெருக்கி 3 மாதம் இருக்குமாப்பா? ஆமாம் ஆமாம், 3 மாதம் இருக்கும். 3 மாதமே 3 மாதம். தீபாவளிலேருந்து. தீபாவளிலேருந்து சாப்பிடல. இப்போ நான் கொள்ளையில் விறவடுப்பில் தான் மீன் குழம்பு தாளிக்க போகிறேன். மஞ்சட்டி வச்சு ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன்கிட்ட வெந்தயம் போட்டுக்குவோம். இந்த மாதிரி மீன் குழம்புலாம் நம்ம விறகடுப்பில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஏதோ முக்கியமாக உள்ள குழம்புங்கள்லாம் விறகடுப்பில் வச்சா எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அது செய்வேன். வெந்தயம் வெடிக்கட்டும். வெந்தயம் வெடிச்சிச்சு. இந்த அரிஞ்சு வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி தழை போட்டேன். மல்லி முளைக்க போட்டேன். வரமல்லி கொஞ்சமாக போட்டேன் முளைக்கிறதுக்கு. நல்லா வாசமாக அவ்வளோ மணமாக இருக்குது. ஆனால் வரவே விட மாட்டேங்குது. பெருச்சாளி ஏறி ஏறி நோண்டிடுது. எனக்கு இங்கெல்லாம் நல்லா நிறையா இருந்துச்சு. எல்லாம் நோண்டி தள்ளிட்டு பாருங்கள். சுத்தமாக நோண்டி தள்ளிடுச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது. சூப்பராக ஆனால் வந்துருக்கு பாருங்கள். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் எப்போயுமே மீன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் ஊற்ற மாட்டேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்புக்கு அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழம்பு கொதிக்கிது பாருங்க. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ மீனை போட்டுடலாம். நல்லா துண்டு துண்டு துண்டாக நல்ல மீனாக இருக்குது. நல்ல மீனாக இன்றைக்கி தான் கிடச்சிது. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நல்ல வெயில் வந்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ இறக்கலாம். நான் இதை இறக்கிட்டு போய் காமிக்கிறேன் வாங்க. குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லாவே இருக்குது. மீன் வந்து அந்த மாதிரி மீனும் நல்ல மீனாக இன்றைக்கி அமைஞ்சிதுங்க. நல்ல துண்டு துண்டு துண்டாக நல்ல மீனாக இருக்குது. நல்ல முள் இல்லாத மீன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனாலேயே வாங்கிட்டு வந்தேன். பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு சூப்பராக இருக்குது. நானும் தேங்காய் ஊற்ற மாட்டேன். தேங்காய் ஊற்றாமே நீங்கள் என்னோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ போய் மீனை வறுத்துடலாம். மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு வச்சு
அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம மீன்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம், மூணு தேங்காய், ஒரே ஒரு ஸ்பூனு குழம்பு கணா ஊற்ற மாட்டேன், ஒரு ஸ்பூன் வச்சு அரைச்சிக்குவேன் இதில். அவ்வளோதான். இந்த வெங்காயம் 2 வச்சுக்கிறேன், 2 பீஸ் தக்காளி வச்சுக்குவோம். தேவையான மீனுக்கு தேவையான மிளகாத்தூள் அவ்வளோதான். வச்சு நரப்புறன்னு வரைச்சி வலிச்சு கொட்டிடலாம். வலிச்சு எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான். அரைச்சிட்டா அரைச்சி வலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். மீன் வறுவலுக்கு அரைச்சி வச்சுருக்கோமா, அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க விட்டு அப்புறமா தான் வறுப்பணும். நல்லா இதில் உரப்பு உப்பு எல்லாம் நல்லா சாற விட்டு அப்புறமா தோசைக்கல்லில் தான் வறுப்பேன். வறுக்கையில் காட்டுறேன். மீன் வறுக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். தோசைக்கல் வச்சு அடுப்பை பிடிச்சி எரிய விட்டு வெயில் நல்ல வெயிலாக வந்துட்டு இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா கல் சூடாகட்டும், எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயை நிறையா ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா அந்த மாதிரி நல்லா சாந்தெல்லாம் போட்டு பரட்டி வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து போட்டோம்னா நல்லா பொறன்னு வறுத்துடுவேன். மொரன்னு விறகடுப்பில் தானே வறுக்கிறோம். நல்லா வறுத்துடலாம். வறுத்திட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தை மாற்றி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக பொறன்னு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க, சர்ப்ரைஸ் பண்ணாமே பார்க்குறீங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.